இல்லறம், துறவறம் என்றால் என்ன? அதாவது இல்லறம் என்பது பற்றுவது, துறவறம் என்பது பற்றை விடுவது. அதாவது ஒரு இல்லறத்தான் செல்வம், பொருள் இதெல்லாம் இருந்தால் தான் வாழ முடியும். அப்படி இல்லறத்தான் சிறப்பாக இல்லறத்தை நடத்தி புகழோடு வாழ்ந்தால் அவன் சொற்குலகம் அடைவான். இந்திரபதம், சிவபதம், விஷ்ணுபதம் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த சொற்குலகத்தை அடைந்து பயன்படுவான். அங்கே ஏதாச்சும் தவறு செஞ்சால் திருப்பி மனுஷனாக பிறக்கும். துறவரம் என்பது பற்றை விடுவது. இல்லறமும் மறந்தான், துறவரமும் மறந்தான். தமிழர்கள் போல உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. அறத்தை இல்லறம், துறவரம்னு பிரித்தாங்க. ஒரு திருமணத்தை அறம் என்று பிரித்தவர்கள் நம்முடைய ஞானிகள் தான். அதே போல் துறவரத்துக்கு என்ன வித்தியாசம்னா, துறவரம் அடைந்தவன் முக்தி அடைந்தால் இறைவனோடு சேருவான். எப்போதும் இன்பமாக இருக்கக்கூடிய இடத்தை அடைஞ்சிருவான். திருப்பி பறக்கணும்னு அவசியம் இல்லை.